லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஒவ்வொரு மாதம் கூடி நாம் ஜெபிக்கிறோம். நாளை கூட நம்ம ஜெபித்து முடித்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் ஒரு வசனத்தை வாசித்து கடந்து சொன்னோம். பிலிப்பிற்கு என்ற நிருபம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 4:11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன நம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறையப்படவும் போதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அற்புதமான வசனம். ஒரு ஊழியக்காரர் பவுல் தன்னை அவர் எப்படியாக சொல்லுகிறார், அவர் வசனத்தை இடத்துல மக்களுக்கு சொல்றார் இதை பற்றி. ஏன்னா பிலிப்பு பட்டணத்தில் உள்ள கிறிஸ்துவ மக்களுக்கு இப்படி எழுதுகிறார், நான் ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன் பாடுகள் மத்தியில். ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு எத்தனையோ குறைபாடுகள், எத்தனையோ கஷ்டம், நெருக்கங்கள், பாடுகள். பவுலை பற்றி எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஏன்னா லிஸ்டே இருக்கு. எத்தனையோ கொரிந்து புஸ்தகத்திலையோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லிஸ்ட் அவங்க அதில் ஒன்று கூட நம்மளால செய்ய முடியுமா, அதில் அனுபவிச்சிருக்குமான்னு கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அநேக பாடு, நெருப்பு, துன்பம் இருந்தாலும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னுடைய குறைச்சலினால நான் இப்படி சொன்னதில்லை. நமக்கு நிறைய குறைச்சல் வந்தபோது நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம் இல்லையா, குறைகளை நிறைய நம்ம சொல்லுவோம். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஊழியத்துல எவ்வளவு மகிமையான ஊழியம், அதே சமயத்தில் இந்த உலகத்தில் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நமக்கு ஏற்படுகிற பாடு, உபத்திரம் எக்கச்சக்கமா ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொதுவாக சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அதுவும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கங்கள், எத்தனை குறைபாடுகள், பசியாக இருக்கிற சூழ்நிலைகள் ஏற்படும் இல்லையா. அப்படிதான் நாம் ஒத்துக்கொண்டு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை அழைத்திருக்கிறார். அதாவது யார் ஒருவன் சகிப்பானோ, யார் ஒருவன் திருப்தி அடைவானோ, யார் ஒருவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறானோ அவனை தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தேவன் அழைப்பார். அல்லேலூயா. அதனால சும்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே இன்னைக்கு ஊழியக்காரர், விசுவாசியா இருக்க வேண்டியவங்களாம் இன்னைக்கு நான் ஊழியக்காரன்னு சொல்றாங்க. ஆனால் சொல்லிக் கொள்ளலாம், எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் அவருடைய பணியை சேவை செய்வதற்கு, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு எவ்வளவு பாடுகள். பவுல் சொல்ற, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இதுதான் கர்த்தரை நான் சொல்லுகிற ஒரு பாடம். அல்லேலூயா. அப்ப ஊழியத்துக்கு வந்துச்சா எந்த நிலைமை கூட ஏற்படும். சொல்லுவாங்க, எந்த எல்லைக்கும் போக வேண்டியது. அப்ப எந்த நிலைமையிலும் அப்ப மனரம்யமா இருக்க கற்றுக்கணும். அப்ப எந்த நிலைமையிலும்னா இந்த உலகத்துல பல பல நிலைமைகள், சூழ்நிலைகள் மாறும் இல்லையா. சூழ்நிலைகள் எல்லா நிலைமைகளும் மாறும். அதாவது ரெண்டு சூழ்நிலையும் நான் சொல்ல, ஒன்று பாடுகள், பல உபத்திரங்கள், ஆபத்துகள் கூட ஏற்படுகிற சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயத்தில் ஊழியக்காரர்களை கர்த்தர் உயர்த்தவும் ஆசீர்வதிக்கப்படவும் பெரிய நிலைமையில கொண்டு வருவதற்கும் அந்த சூழ்நிலையில தேவன் மாற்றம். அப்ப நம்முடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது அவரு நமக்கு ஏற்படுகிற பாடு, விருப்ப, துன்பத்தெல்லாம் அவர் எல்லாவற்றும் அவருக்கு நமக்கு என்னவா இருப்பாருன்னா, ஒன்று துணையா இருக்கிற
தாங்குகிறார். ஆமென். உங்களுக்கு துணையா இருக்கிறார், கர்த்தர் தாங்குகிறார். ஆகியவர்கள் தான் அப்படி ஊழியத்தை நாம் செய்து கொள்கிறோம். இன்னொரு ஒன்று செய்ய சொல்றாங்க. பவுல் சொல்றார், எந்த நிலையிலும் மனரம்பியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அது யார் செய்ய முடியும் சொன்னா, ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக தன்னை தியாகம் செய்த அர்ப்பணித்த ஒருவனால தான் அதை சொல்ல முடியும், அதை அனுபவிக்க முடியும். அப்ப எந்த நிலைமையில் இருந்தாலும் நானே மனரம்பியமா இருக்க என்ன பண்றேன், கற்றுக்கொண்டேன் சொல்ல. எப்படி கற்றுக்கொண்டார்? இப்ப எத்தனையோ பவுல் கமாலியல் பாதத்துல பல வேத கலாச்சாரத்தை கற்று தேர்ந்தவர். இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டோம், அல்லது ஊழியத்தில் கூட பெரிய பைபிள் காலேஜ் படிச்சிருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இதெல்லாம் படிச்சாலும், தேரிக்கல் படிச்சாலும், தியாலஜிக்கல் படிச்சாலும், ஆனா அதிகமா ஒரு ஊழியக்காரன் படித்துக் கொள்வதும் கற்றுக்கொள்வதும் சொன்னா பாடுகளும் உபத்திரங்களும் எல்லாவற்றையும் தாழ்ந்திருக்கும், வாழ்ந்திருக்கும், எல்லா நிலைமையிலும் மனரம்பியமா இருக்க. அதைதான் முன்னாடி அதைதான் கற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் சொல்றாரு, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமா இருக்க கற்றுக்கொண்டு. என்ன கற்றுக்கொண்டாரா? தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் இல்லையா? சொல்ற எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறையப்படவும் போதிக்கப்பட்டேன். இப்ப இதுல என்னன்னா, ஒரு பெரிதான் நம்மளை தாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. நீங்களும் நான் கூட ஒரு வேலை சாப்பாடு இல்லைன்னா கூட நீ எந்த நிலைமையில போவோம்? மனம் நிலைமை தான். அப்படிவா வழி இல்லையா? சாப்பாடு இல்லையா? நான் வரல. காசு கொடுக்கலையா? நான் வரல. அப்போ இல்லைன்னு சொல்லி கூட ஒரு நிலைமை இருக்கும். ஒரு ஜெபம் பண்ணுவதற்கு தேவன் அழைத்திருப்பார். சொல்றேன், எல்லாம் கர்த்தர் நம்மளை விடல. இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் உன் மனநிலைமை எப்படி இருக்குன்றது தான் இந்த செய்தி. ஒருவேளை எதுவும் கொடுக்காவிட்டால் இன்னைக்கு ஜெபம் வாங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னா வருவோமா? வரணும். அப்ப எல்லாருமே அந்த நிலைமை இருக்கும்போது உண்மையா கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் ஒண்ணு சொல்ற பாருங்க. ஒருவேளை நமக்கு ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மன கஷ்டத்தோ கஷ்டப்பட்டு நம்ம போகக்கூடாது. மன நிறைவோடு கூட நான் இதையும் கற்றுக்கொள்ள வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ அடுத்த இடத்துக்கு போனா உங்களுக்கு சகல ஆசீர்வாதம் காத்திருப்பான். போன வாரம் அதாவது நான் ஒரு ஊழியத்துக்காக கடந்து செல்றோம். அந்த ஊழியத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு தடையாச்சு. அப்போ நான் யோசித்தேன், என்ன இன்னைக்கு ஊழியம் தடையப்பட்டு போச்சு, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு போச்சு அப்படின்னு நான் யோசித்தேன். நான் கர்த்தர் இன்னொரு இடத்துக்கு என்ன வித்தன் ஒரு 1 hour என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போனேன். அப்போ கொண்டு போகும்போது அங்கே போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ நான் எதை குறைப்பட்டு கஷ்டப்பட்டனோ அதை கர்த்தர் அங்கே நிறைவேறப்பட்டேன், கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு 500 ரூபாய் வேணும் இன்னைக்கு. அப்புறம் என்னடா நீங்க தலைப்பட்டு போச்சு, எப்போ 1 மணி நேரத்தில் அந்த 500 ரூபாயை கொடுத்துட்டாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பார்த்தீங்களா, என் தேவன் என்ன இந்த நாளுக்கு உண்டான தேவை கைவிடவே. ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நானே தாவீது சொல்றார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை பார்த்து பட்சிகளை போல பறந்து மலைக்கு போய் சொல்லுகிறீர்கள்? என்னை பறந்து போய் மலைக்கு போன்னு சொன்னாங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிற இடத்துல என்ன கர்த்தரை போஷிப்பார் ஆசை. அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு உள்ள செய்தி என்னன்னா, ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமா இருக்க கற்றுக்கொள்ள ஒரு ஊழியக்காரனை தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எது வந்தாலும் சரி, அவர் சொல்றார், எல்லாவற்றையும் எவ்விடத்திலும் நிறையப்படவும், திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறையப்படவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஐயா, நம்ம எல்லாவற்றையும் கற்றுக்கணும். பட்டினி என்பது கூட என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். உபத்திரப்படுறதுக்கு கூட கற்றுக்கொள்ளணுமா? தாவீது சொல்ற 119 71 வருஷத்துல, நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஆனாலும் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன கற்றுக்கொள்றதுக்கு, நான் எல்லாத்தையும் 10 வசனம் தெரியும் எனக்கு, ஆமா நான் கேட்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் போறேன்னா எல்லா இடத்துலையுமே செய்தி என்ன சொல்றாங்கிறத நான் கூர்ந்து கவனிப்பேன், எழுதுவேன் உட்காந்து எல்லா இடத்துலையுமே. அப்போ இன்னும் நமக்கு தெரியாது எவ்வளோ இருக்குது. இப்போ கற்றுறது ஆவியாளர் பேசும், நான் கற்றுக்கணும். ஐயா, நம்ம எவ்வளோ நாங்கள் எப்போ கற்றுக்கணும்னா, இது வரைக்கும் நான் முடிச்சுட்டேன், நான் நிறைவாக ஊழியத்தை அல்லது பைபிளை நிறைவாக முடிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், அப்படி கிடையாது. நம்ம சாகிறவர்கள் நமக்கு இன்னும் வேதாகமும் நமக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. எல்லாத்தையும் நான் கற்றுக்கொண்டு சொல்லி, அதனால அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்றாரு, என் குறைச்சியை நான் சொல்லியிருக்கிறேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் பாருங்க, எந்த நிலைமை இருந்தாலும் சொன்னா அவர் எந்த நிலைமையில அவர் ஊழியம் செய்தார் அதை யோசித்து பாருங்க. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பவுலுடைய அவர் சுவிசேஷ பிரயாணங்கள், அவருடைய பட்டணங்கள் தோறும் அவருக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள், ஆமா எத்தனை உபத்திரவங்கள், கட்டுகள், உபத்திரவங்கள் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது ஆவியானவர் சொன்னார். ஆனாலும் நாங்கள் என்னது, நாங்கள் மடிந்து போவோம் என்று நாங்கள் நினைச்சிருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ண, தப்பி பிழைப்போம் என்று எங்கள் நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக மரணமே வரும் என்று நிச்சயித்திருந்தோம். ஆனாலும் அது எல்லாவற்றிலிருந்து தேவன் தப்பு வைப்பார். அவர் தப்பு வைக்கிறார். இன்னமும் எங்களை என்ன பண்ணுவார், தப்பு வைப்பார் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று போல சொன்னார். அதனால் இந்த நாளில் கூட என்னோட எல்லாருமே நம்மளுக்கு சேர்ந்து கற்று பவுல் மூலமா கற்றுக்கொள்வது சொன்னால், எந்த நிலைமையில் இருந்தாலும் மலரிடமாக இருக்க கற்றுக்கணும். இந்த வசத்தை கேட்டுட்டு நாளைக்கு எனக்கு இது கொடுக்கல, இது எனக்கு கிடைக்கல, நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், அவர் ஜபத்துக்கு போக மாட்டேன், நான் இன்னைக்கு வரல, இதுக்கு எதனா ஒரு சாக்கு போட்டு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படி சொல்லுவோம்னா நீ உண்மையான ஊழியக்காரன் கிடையாது. எந்த நிலையில் இருந்தாலும் இந்த மனது ரம்யமா இருக்க நாம வாழ்ந்துருக்கோம், தாழ்ந்துருக்கோம், பசியாருக்கும், கட்டிடம் எல்லாம் எத்தனையோ தடவை வாசித்திருக்கோம். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்கிறது. நம்ம இப்படி ஒரு கர்த்தர் இந்நாள் வரைக்கும் கூட நம்மள பட்டினியா இருக்கவோ பசியா இருக்கவோ புரியப்படவோ நம்ம என்ன பண்ணல, விடவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட நம்ம ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்வோம்னா, தன்னை தியாகமாய் செய்து நம்ம சில நேரங்களில் பவுல் அவர் ஊழியம் செய்த பொழுது பவுல் என்ன பண்ண, அவருடைய சொந்த பணத்தை கொண்டு அவர் என்ன பண்ண, ஆமா ஒரு கூடார தொழில் செய்தார். அவர் சொந்த பணத்தை இது பண்ணி அவர் மற்ற ஊழியர்களுக்கு என்ன பண்ண செய்தார். சில நேரங்களில் நாம் அவர் சொல்றாரு, நான் வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பதை பார்க்க என்றார். அப்போ கர்த்தருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, நம்ம இன்னும் அதிகமாக தேவைதான் இருக்குது, இது கொடுக்கணும், அது வேணும், அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். அதெல்லாம் கொடுப்பாரு. நான் ஏன் சொல்றேன்னா, சில நேரங்களில் நம்ம சொந்த காசை கூட பணத்தை கூட ஆண்டவருக்காக என்னது தாங்க வேண்டும். ஊழியர்களை நமது பணத்தால் நமது ஜனத்தால் தாங்க வேண்டும். ஊழியர்களை நமது ஜனத்தால் நமது பணத்தால். தம்பி ஏதாவது செய்ய வேண்டும். ஒவ்வொரு
ராஜாவுக்கு ஐயா ஏதாவது செய்ய ஒவ்வொரு நாளும் ராஜாவுக்கு ஒன்று தாங்க வேண்டும், பணத்தாலும் ஜபத்தாலும். அல்லேலூயா. ஏன் சொல்லலாம், சில நேரங்களில் நாம் சொந்த காசை கூட போட்டு நாம் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக நாம் செலவு பண்ணுவோம்னால் அதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நான் மட்டும் அவர் திருப்பி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. நீ கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆகினால் அன்புக்குரிய ஊழியக்காரர்களே, இன்னைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததை அவர் சொல்றாரு. எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் இல்லையா திருப்தியாக்கும் பட்டினியாக்கும் பரிபூர்ணம் குறைபடவும் நான் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரரும் அப்படிதான் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் சொல்லி முடிக்கிறேன், ஏதாவது இருந்தால் தான் நான் போவேன், இருந்தால் தான் நான் செய்வேன், எனக்கு கொடுத்தாதான் போவேன். அந்த காரியத்தை நம்ம மறந்து அந்த நிலைமை கர்த்தர் நம்மளை விடலை. ஒரு வேலை அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த மாதிரி நான் மனரூபியமா இருக்க கற்றுக்கொள்வேன். நான் கற்றுக்கொண்ட ஊழியக்காரன், மனரூபியமா இருக்க கற்றுக்கொண்ட ஊழியக்காரன் நீங்களும் நானுமா கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.